ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மேட்ப்ளாட்லிப்போட பார் சார்ட் பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம லைன் பிளாட் பற்றி பார்த்தோம். அதோட கண்டிஷனாக இப்போ பார் சார்ட் பற்றி பார்க்கலாம். இதை பார் பிளாட்னு சொல்லுவாங்க. இது ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் டேட்டா தான் இதுவும். ஆனால் இதில் வந்து கேட்டகரி ஆஃப் டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம ரெக்டாங்குலர் பார்ஸை ட்ரா பண்ணுவோம். கேட்டகரினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூர்தால் எவ்வளோ கன்சம் பண்ணுறாங்க, ஊர்தால் எவ்வளோ கன்சம் பண்ணுறாங்க, அதே போல் கேட்டகரி ஆஃப் டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம கிராஃப் வந்து பிளாட் பண்ணிக்குவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி யூஸ் கிராஃபிக்கல் மெத்தட்ஸ். பார்க்கறதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கிறதுனால இது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற ஒரு கிராஃபிக்கல் மெத்தட்ஸ். இட்ஸ் வெரி ஈஸி டு ட்ரா இன்ஃபர்மேட்டிவ் கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். ஸோ நம்ம டேட்டாவை யூஸ் பண்ணி ட்ரா பண்ணும்போது லைனை விட ஸ்கேட்டரை விட பார் சார்ட் வந்து ரொம்ப ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக புரிய வரும். வேரியஸ் வெர்ஷன்ஸ் ஆஃப் பார் சார்ட் எக்ஸிஸ்ட் லைக் சிங்கிள் பார் சார்ட், டபுள் பார் சார்ட் எக்ஸெட்ரா. இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே நிறைய இருக்குது. பார் வந்து சிங்கிள் பாராக, அதாவது ஒரு பாருக்கும் இன்னொரு பாருக்கும் நடுவில் கேப் இருக்கும். சிங்கிள் பாராக இருக்கும். இல்லை டபுள் பார் அப்படின்றது 2 பார் ஒட்டி இருக்கும், அதுக்கப்புறம் கேப் விட்டு இன்னும் 2 பார் ஒட்டி இருக்கும். அதே போல் இருக்குது, நிறைய வெர்ஷன்ஸ் இதில் இருக்குது. Bar chart also works on discontinuous data and is made at uniform intervals. இது கண்டினியூஸாக இருக்க டேட்டாவில் மட்டும் இல்லாமல் டிஸ்கண்டினியூஸ் டேட்டாலையும் ஒர்க் ஆகும். நம்ம இன்டர்வல்ஸ் வந்து யூனிஃபார்மாக மெயின்டைன் பண்ணுற இடத்துல இது யூஸ் பண்ணப்படும். இதுக்கான எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கும்போது ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். வாங்க நம்ம பைத்தானோட ஐடியலுக்கு போயிடலாம். நான் ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம மேட்ப்ளாட்லிப்பை இம்போர்ட் பண்ணிக்கலாம். இதில் பைப்ளாட் அப்படின்ற பேக்கேஜில் தான் நம்மளுடைய எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. அதனால் pyplot கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ பர்டிகுலர் லாங்குவேஜை வந்து நான் கேட்டகரியாக கொடுத்துக்கிறேன். ஸோ லாங்குவேஜ் அப்படின்னு கேட்டகரி கொடுத்துட்டு அதோட யூசேஜ் எவ்வளோன்னு கொடுத்துருக்கேன் நான். தென் இப்போ வந்து நம்ம வந்து பார் பிளாட் பண்ணிக்கலாம். எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் கொடுக்குறப்படியே லாங்குவேஜ் யூசேஜ். ஸோ இதை வந்து ஷோ பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு பார் சார்ட் எப்படி கிடச்சிருக்கிறது பார்க்கலாம். டிஃபால்ட் கலரான ப்ளூ வந்துருக்கு. பைத்தான் 10ன்றதுனால டாப்பில் வந்துருக்கு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த பாருக்கு நடுவில் தான் இந்த டிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை நம்ம மாற்றியும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் கலர் மாற்றிக்கிறேன். நம்ம இதோட வித் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். பாருங்கள், நான் வித்து கொடுத்த பிறகு மாறிடுச்சு. அலைனும் பண்ணிக்கலாம். இப்போ டிஃபால்ட் பார்த்தீங்கன்னா சென்டராக நமக்கு அந்த டிக்ஸ்க்கு அலைன் ஆகுது பாரு. இதே லெஃப்டோ ரைட்டோ கூட அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து அலைன் இஸ் ஈக்குவல் டு எட்ஜ் அப்படின்றத கொடுக்கணும். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ இதோட அவுட்புட் பார்க்கலாம். பாருங்கள், எட்ஜுன்னு கொடுத்ததுனால இந்த டிக்ஸ்க்கு அப்புறமா என்னோட பார் டிஸ்பிளே ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். இதே இந்த இடத்துல நெகட்டிவாக கொடுத்தனா இந்த டிக்ஸுக்கு லெஃப்டில் அரேஞ்ச் ஆகும். இதை நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்க்கலாம், நான் நெகட்டிவ் வித் கொடுத்ததுனால இந்த டிக்ஸுக்கு லெஃப்டில் அரேஞ்ச் ஆகிருக்கு. இதே போல் ஒரு பாருக்கும் நான் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துக்கலாம், ஒரு வித் கொடுத்துக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். பாருங்கள், நம்ம கொடுத்தது -0.5, அதனால் டிக்ஸுக்கு லெஃப்ட் அரேஞ்ச் ஆகிருக்கு. எட்ஜு கொடுத்ததுனால நமக்கு எல்லாமே டிக்ஸுக்கு ரைட் சைட் பாசிட்டிவ் வேல்யூவில் அரேஞ்ச் ஆகிருக்கு. நெகட்டிவ் வேல்யூலாம் டிக்ஸுக்கு லெஃப்ட் சைடு அரேஞ்ச் ஆகிருக்கு. அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ கலர் டிஃப்ரெண்ட் கொடுத்ததுனால டிஃப்ரெண்ட் கலர், டிஃப்ரெண்ட் வித் கொடுத்ததுனால டிஃப்ரெண்ட் வித்தில் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. எட்ஜில் இல்லாமல் சென்டராக அலைன் ஆகணும்னா நம்ம இந்த இடத்துல சென்டர் கொடுத்துக்கலாம். இல்லை எதுவுமே கொடுக்கலனாலும் டிஃபால்ட் வேல்யூ சென்டர் தான். பாருங்கள், இப்போ இந்த பாரு டிக்ஸு நடுவில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார் கிராஃப். அடுத்தது நம்ம ஹிஸ்டோகிராம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.